வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரசியல்பேட்டை. இன்றைக்கு அரசியல்பேட்டை நிகழ்ச்சியில் திமுகவின் தகவல் தொழில்நுட்ப அணியின் மாநில ஆலோசகர் திரு மனுஷபுத்திரன் அவர்கள் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. அவரை சந்திக்கலாம். வணக்கங்க சார். வணக்கம் சார். உங்களுடைய கட்டுரைகள், கவிதைகள் இது எல்லாத்துக்கும் பல ஃபேன்ஸ் உங்களுக்கு வந்து இருக்காங்க. அதில் நானும் ஒருத்தி. 4 நாட்களுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு கட்டுரை எழுதியிருந்தீங்க. மிக சிறந்த கோணத்தில் நீங்கள் அந்த விஷயத்தை அணுகி இருக்கீங்க அப்படின்றது எனக்கு ஃபீல் ஆச்சு. அது குறித்து நம்ம நிகழ்ச்சியில் பேசணும் அப்படின்னு தான் சார் உங்களை நான் அழைச்சிருக்கேன். அதாவது திமுகவின் மீதா உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த உளவியல் ரீதியான யுத்தம் அப்படின்றது தான் அந்த கட்டுரையாக இருந்தது. இந்த கோணத்தில் யார் யோசிச்சிருப்பாங்க அப்படின்னு தெரியல. நீங்கள் அந்த கோணத்தில் எடுத்திருக்கீங்க. என்னென்னா ஒரு தனி மனிதனுக்கே உளவியல் ரீதியாக ஏதோ ஒரு பிரச்சனை வருது, இல்லாட்டி ஒரு சமூகத்துக்கு வருது அப்படின்னா அவங்களுக்கு குரல் கொடுக்கறதுக்கு பல பேர் வருவாங்க. மருத்துவரை போய் ஆலோசிங்கன்ற மாதிரிலாம் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது உண்டு. நண்பர்கள் அவங்க கூட இருப்பாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் ஒரு 75 ஆண்டுகளுக்கும் மேலாக மிக சிறப்பாக இயங்கிட்டு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உளவியல் ரீதியான ஒரு யுத்தம் இப்போ ஏற்பட்டிருக்கு அப்படின்ற அந்த கோணத்தில் நீங்கள் அணுகிருக்கீங்க. இதை பற்றி தான் இன்னைக்கு இந்த இன்டர்வியூ இருக்க போது. என்ன மாதிரியான உளவியல் பிரச்சனையை சந்திச்சிருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அதற்கு வெற்றி தோல்விகள் என்பது புதிதல்ல. அதனுடைய நீண்ட அரசியல் வரலாற்றில் அது காணாத வெற்றியும் இல்லை, அது பார்க்காத தோல்வியும் இல்லை. பொதுவாக திமுக காரனை பற்றி ஒரு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஒரு பெரிய டிஃபீட் வந்திருக்கும், ஆனால் அடுத்த நாளே வெள்ளை வேட்டி சட்டையை போட்டுக்கிட்டு எப்படி ஜம்முன்னு இவனுங்க ஊர் சுற்றுறானுங்க அப்படின்லாம் ஒரு கிண்டலாக சொல்லுவாங்க. ஏன்னா கலைஞர் அவர்கள் உருவாக்கிய அந்த ஒரு அரசியல் பாரம்பரியம், அரசியல் உள் வலிமை என்பது அரசியல் வெற்றி தோல்விகள் மாறி மாறி வரும். ஆனால் நாம் எப்பொழுதும் இயக்கம் சார்ந்த பணிகள் இதுதான் முதன்மையாக இருக்க வேண்டும் என்பதில் என்றைக்குமே ஒரு பெரிய தளர்ச்சியை நாம் சந்தித்ததில்லை. ஆனால் இப்பொழுது ஒரு புதிய களம் என்பது உருவாகி இருக்கிறது. அது அரசியல் களத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு மாற்றம் என்னவென்றால், இப்பொழுது கள அரசியலுக்கு இணையாக ஒரு இணைய அரசியல் என்பது இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது. நாம் எல்லோருமே அதனுடைய ஒரு பகுதியாக இருக்கிறோம். நம்முடைய மூளையின் செயல்பாடுகள், மனதினுடைய செயல்பாடுகள் எல்லாம் கூட அதன் அடிப்படையில் இருக்கின்றன. அப்படி இருக்கிற போது இந்த இணையத்தில் செலுத்தக்கூடிய தாக்கம், இதை பயன்படுத்தி ஒரு மிகப்பெரிய அரசியல் தாக்கங்களை ஏற்படுத்த முடியும் என்பது இந்த தேர்தலில் நிரூபணமாகி இருக்கிறது. இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதான இந்த இணையவழி தாக்குதல்கள் என்பது தேர்தலுக்கு முன்பு இருந்தது, தேர்தலுக்கு பின்பு இருந்தது. இது இரண்டையும் நாம் பார்க்க வேண்டும். தேர்தலுக்கு முன்பு நிறைய பொய் செய்திகள் பரப்பப்பட்டன. நான் தேர்தலுக்கு 3 மாதத்திற்கு முன்பே ஆனந்த விகடனுக்கு அளித்த பேட்டியில் சொன்னேன், இந்த தேர்தலில் நீங்கள் எதிர்கொள்ளப் போகிற மிகப்பெரிய பிரச்சனையாக நீங்கள் எதை கருதுகிறீர்கள் என்ற போது நான் அப்போதே குறிப்பிட்டேன், ஃபேக் நியூஸ் இண்டஸ்ட்ரி தான் எங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்க போகுது அப்படின்ட்டு. முக்கியமாக ஏஐ போன்ற விஷயங்கள் எல்லாம் அவர்கள் எப்படி பயன்படுத்துவார்கள் என்று. அதனால் திமுக மாதிரி ஒரு கன்வென்ஷனல் பார்ட்டி பார்த்திங்கன்னா அவங்கள மாதிரி பொய் செய்திகள் பரப்புறதையோ இல்லை அவங்க செய்கிற மாதிரியான அறத்திற்கு புறம்பான செயல்களையோ செய்ய முடியாது. ஆனால் அவர்கள் இதை தயக்கமே இல்லாமல் செய்வார்கள். அப்படி பார்க்குற போது ரெண்டாவது அவங்க ஃபேஸ்லெஸ்ஸாக வர்றாங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு திமுக பிரதிநிதியாக பேசுவேன், ஆனால் அவங்களுக்காக பேசுகிறவங்க, தாவேக்காக பேசுகிறவங்க யார் பேசுகிறா, எங்கேருந்து பேசுகிறா எதுவுமே தெரியாது. இன்னொன்று அவங்க ஒரு பப்ளிக்கில் இருந்து இல்லைன்னா ஒரு முகம் தெரியாதவர்களை வைத்து அவங்க இந்த மாதிரியான தாக்குதலை தொடுக்கிறாங்க. அப்போ இதில் அடிப்படையான பிரச்சனை என்னென்னா, அதுக்கு முன்னாடி நிறைய பொய் செய்திகளை பரப்பினார்கள். ஒரு சில கோஷங்கள், அர்த்தமே இல்லாத சில கோஷங்களை எல்லாம் முன்வைத்து அதை இளைஞர்கள், குழந்தைகளிடம் கணிசமாக கொண்டு சென்றார்கள். சரி, தேர்தல் முடிந்து விட்டது. இதை நான் முக்கியமாக அந்த கட்டுரையில் நான் குறிப்பிட்ட ஒரு விஷயமே அதுதான். தேர்தலுக்கு முன்பாக எதிரும் புதிருமான வாதங்கள் நடைபெறுவது, நாங்களும் இணையத்தை பயன்படுத்தி எங்களுடைய சாதனைகளை எல்லாம் முன்வைத்தோம். தேர்தலுக்கு பிறகு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் நடப்பதை நான் பார்த்தேன். இது இதற்கு முன்பு நடந்திராத ஒன்று. அது என்னவென்றால், திமுகவின் தோல்விக்கு என்னவெல்லாம் காரணம் என்று திமுக காரர்களாகிய நாங்கள் யோசிக்கலாம், நாங்கள் விவாதிக்கலாம். தலைவரே அதற்காக ஒரு குழு எல்லாம் போட்டிருக்கார். ஆனால் சம்பந்தமில்லாத யாரோ பக்கமாக எழுதுகிறார், ரீல்ஸ் போடுறாங்க, வீடியோ போடுறாங்க. ஆனால் இவர்கள் யாரும் ஏன் எடப்பாடி பழனிசாமி தோல்வியடைந்தார், அதிமுக ஏன் தோல்வியடைந்தது என்று பேசுவதில்லை, பாஜக ஏன் தோல்வியடைந்தது என்று பேசுவதில்லை, அல்லது நாம் தமிழர் கட்சி ஏன் தோல்வியடைந்தது என்று பேசுவதில்லை. ஏன் பார்த்திங்கன்னா 8% இருந்த அவங்களுடைய ஓட்டு 3% இருந்ததுன்னு இது குறைஞ்சதுன்னு பேசுகிறதில்ல. ஆனால் திமுகவினுடைய தோல்வியை தொடர்ந்து அனாலிசிஸ் பண்ணுறாங்க. அப்போ திமுகவினுடைய ஒவ்வொரு அணியையும் அட்டாக் பண்ணுறாங்க.
ஐடிவிங்க அட்டாக் பண்ணுறாங்க, வேறு பல அணிகள் அட்டாக் பண்ணுறாங்க, அப்புறம் சில தனிப்பட்ட நபர்களை அட்டாக் பண்ணுறாங்க, சில அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், இப்படி எல்லாத்தையும் பற்றியும் அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா திமுகவின் மீது ஒரு கரிசனத்தோடு பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் படித்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தப்பாக தான் நடந்துச்சுங்க. அப்புறம் இந்த ஸ்கீம்ஸ் பற்றி திமுக கொண்டு வந்த ஸ்கீம்ஸை பற்றி பக்கம் பக்கமாக அனாலிசிஸ். பெரும்பகுதி மக்கள் பயன்பெற்றார்கள், ஆனால் இதில் கொஞ்சம் பாதி பேர் பயனடைஞ்சாங்க, பாதி பேர் பயனடையாதவங்கெல்லாம் எதிராக போய் ஓட்டு போட்டாங்க. இந்த மாதிரியான எந்த சான்றுகளும் எந்த விதமான ஒரு ஆய்வுகளும் இல்லாத நீங்கள் ஒரு ஒப்பீனியன் சொல்கிறீங்க அப்படின்னா ஒரு குறைந்தபட்சமான கிரவுண்டில் நீங்கள் ஒரு சென்சஸ் எடுத்துருக்கணும், மக்களை சந்திச்சிருக்கணும். எல்லாமே இவர்களுடைய யூகங்கள். சார் இது அப்படியே பாஜகவை காப்பி பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி. ஏன்னா பாஜக கிட்ட புள்ளி விவரங்கள் எப்பவுமே இருக்காது. கேட்டால் எதுக்கு டேட்டா எங்களுக்கு அப்படின்றாங்க. இதே தான் இவங்க கிட்ட டேட்டா இல்லாமல் பேசுறது. அதே மாதிரி பொய் செய்திகளை பரப்புறது, அதுவும் பாஜகவுடைய பாணி தான். அதையும் எடுத்து பண்ணுறாங்க. இன்னொன்று சார், இவங்களுடைய ஆட்கள் அதாவது அந்த வர்ச்சுவல் வாரியர்ஸோ இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆட்கள் பொய் சொல்லது இல்லாமல் தலைவரே பொய்யான விஷயத்தை தானே மேடைகளில் பேசுகிறாரு. அப்போ அவருக்கு ஏதாவது உளவியல் ரீதியாக பிரச்சனை இருக்கான்ற மாதிரி. இல்லை, அதாவது நீங்கள் கேட்பது மிக மிக சரியான ஒரு கேள்வி. இதோடைய மைய பிரச்சனையை நீங்கள் கேட்குறீங்க. இப்போ பாருங்கள், நான் இப்போ சொல்லிட்டு இருந்த விஷயத்துலேருந்து அப்படியே கனெக்ட் பண்ணி இதுக்குள்ளே வரேன் நான். அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இதை டெய்லி படிச்சுக்கிட்டே இருக்கீங்க இந்த மாதிரியான அனாலிசிஸ். அப்போ உங்களுக்கு என்ன தோணும்? ஆமாம், திமுக ஒரு மிகப்பெரிய பிளண்டரை பண்ணிடுச்சு போல இருக்குது. திமுக பார்த்திங்கன்னா செஞ்சது எல்லாமே தப்பு. ஆனால் வேறு எந்த கட்சியினுடைய தோல்வியும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு போஸ்ட்மார்ட்டத்துக்கு ஆளாக்கப்படலை. அப்போது திமுக செஞ்ச மிகப்பெரிய திட்டங்கள் இந்த 5 ஆண்டுகள் ஆட்சி காலத்தில் இன்றைக்கி பொருளாதாரத்தில் நம்பர் 1 நம்ம இந்த மாநிலத்தை கொண்டு வந்திருக்கோம். இவ்வளவு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பெண்கள், குழந்தைகள், எஜுகேஷனில், ஹெல்த்தில் ஒரு பெரிய பட்டியல் இருக்குது. ஒரு மிகப்பெரிய பட்டியல் இருக்குது. இது எதுவுமே பேசு பொருளாகலை. திமுக இதெல்லாம் தப்பு பண்ணிச்சு, திமுக இதெல்லாம் தப்பு பண்ணிச்சு, திமுக இதெல்லாம் தப்பு பண்ணிச்சுன்னு திரும்ப திரும்ப சொல்வதன் வழியாக ஒரு தவறான ஆட்சி நடந்தது போன்ற ஒரு மிகப்பெரிய நரேஷனை தேர்தலுக்கு பின்னாடி கட்டமைக்கிறாங்க. அதனுடைய நோக்கம் என்னென்னா, இந்த தேர்தல் தோல்வியோடு இல்லை, திமுக என்கிற கட்சியையே பலவீனப்படுத்தி அளிக்க வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய அஜெண்டா இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது உங்களுக்கு ஏன் பாஜகவினுடைய ப்ரொபகேண்டா மாடல் அது ஏன் உங்களுக்கு நினைவூட்டுது அப்படின்னா, இப்போ எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இன்ஸ்டாகிராம் வழியாக அவங்க எல்லாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு. இன்ஸ்டாகிராம்ங்கிறது சோஷியல் மீடியாவில் ஒரு டூல். நான் ஆரம்பத்துலேருந்து ஒரு விஷயத்தை கவனிக்கிறேன். இவர்களுக்கு இன்ஸ்டாகிராமை விட மிகப்பெரிய அளவுக்கு பயன்பட்டது வாட்ஸ்அப் குரூப்ஸ். மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு அவங்களுக்கு இருந்தது. இந்த கட்டமைப்பை எந்த கட்சியும் 2 வருஷத்தில் உருவாக்கவே முடியாது. நான் அந்த துறை சார்ந்து நான் பல விஷயங்களை தொடர்ந்து பின்பற்றக்கூடியவன் என்ற முறையில் நான் சொல்கிறேன். பல லட்சம் வாட்ஸ்அப் பல்லாயிரம் வாட்ஸ்அப் குரூப்ஸ் இங்கே ஏற்கனவே வச்சிருந்த ஒரே கட்சி பாஜக. அந்த கட்டமைப்பு அப்படியே இவங்களுக்கு பயன்படுத்துச்சு. நிர்மல்குமார் யார்? அவர் எங்கேருந்து வந்தார் தவேகாவுக்கு? இங்கே அர்ஜுன்ராஜ் யாருன்னு நமக்கு தெரியும், நிர்மல்குமார் யாருன்னு நமக்கு தெரியும். பாஜகவால் அனுப்பி வைக்கப்பட்டவர்கள் தான் இன்றைக்கி வழிநடத்துகிறார்கள் தவேகாவை. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பாஜக அப்போ ஒரு கேள்வி வருது, பாஜக ஏன் இந்த கட்டமைப்பை வச்சு இங்கே வெற்றி பெற முடியலன்னா, இயல்பாகவே தமிழ்நாட்டில் பாஜக எதிர்ப்பு இங்கே ஒரு இயல்பாக தமிழ்நாட்டில் இருக்குது. அப்போ விஜய் மாதிரி ஒரு காமன் ஃபேஸ் அல்லது ஒரு சினிமா பிரபலத்தை கொண்டு அதோடு அவங்களுடைய இந்த சோஷியல் மீடியா கட்டமைப்போடு இணைக்கிறாங்க. இது முழுக்க முழுக்க பாஜகவோட மெத்தட் என்னென்னா, பொய் செய்திகளை பரப்புவது, ஃபேக் ஐடிஸை வச்சுட்டு கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறது, இந்த மாதிரியான பல விஷயங்களை அவங்க தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 2014 அவங்க அதைத்தான் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாடல் அப்படியே தவேகாவுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்படி பார்க்குறப்போ இது பாஜக மாடல் தான். இவங்க காப்பி அடித்தாங்கன்னு சொல்கிறத விட பாஜகவோட அந்த மாடலை இவங்க எடுத்து பயன்படுத்தினாங்க, அதனுடைய கட்டமைப்பு இவங்க பயன்படுத்தினாங்கன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். ஸோ இப்போ இந்த உளவியல் ரீதியான இவ்வளோ சிக்கலை திமுக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்குன்னா எப்படி எதிர்கொள்ள போகுது சார்? இதை எப்படி இதுக்கு ஒரு பதிலடி கொடுக்க போகிறாங்க? இல்லாட்டி அதுலேருந்து மீண்டு வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள்? திமுகவுக்கு ஒரு மரபான வழக்கமான ஒரு அரசியல் களம் இருக்குது. அது என்ன அரசியல் களம்? மக்கள் தொண்டு, மக்கள் பணி, அவங்களுடைய கொள்கைகள். இன்னொன்று இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சைபர் ஸ்பேஸ், இந்த டிஜிட்டல் ஆர்மியை எப்படி எதிர்கொள்கிறது? இன்றைக்கு திமுகவின் எதிரிகள்கிட்ட ஒரு டிஜிட்டல் ஆர்மி இருக்குது. இதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறைகளை திமுக எப்படி உருவாக்க போகுது? இப்போது அவங்களுக்கு டிஜிட்டல் ஆர்மியை தவிர வேறு எதுவுமே கிடையாது. அதை ஒன்றை மட்டும் வச்சுக்கிட்டே தான் அவங்க இவ்வளவு பெரிய ஒரு அரசியல் களத்தை அவங்க கைப்பற்றுறாங்க.
ஆனால் அதே விஷயத்தை திமுக பண்ண முடியாது. இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன், எல்லாத்துக்கும் புரியும்படியா. இப்போ சென்னையில் திடீர்னு ஒரு ஃப்ளட் வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு தாவேக்காரன் கூட ரோட்டுக்கு வர மாட்டான், எந்த வேலையும் செய்ய மாட்டான். திமுக பலமுறை எதிர்க்கட்சியாக இருந்திருக்கு. போய் திமுக போய் பார்த்தீங்கன்னா மக்களுக்கான உதவிகளை செய்கிறதுலேருந்து, நீங்கள் கொரோனா பீரியடில் பாருங்கள், வந்து எவ்வளோ பெரிய ஒரு ஆக்டிவிட்டியை எதிர்க்கட்சியாக இருந்து திமுக பண்ணிச்சு. தாவேக்கா பண்ணுமா? ஆளுங்கட்சியாக இருந்தால் இன்றைக்கி அவங்க எதையுமே பண்ண முடியல, எதையுமே பண்ண தயாராக இல்லை இன்றைக்கி அவங்க. ஆனால் வெறுமனே திசை திருப்புறது, பொய் செய்தியின் மூலமாக மட்டுமே மக்கள் மூட மாற்றணும்னு நினைக்கிறாங்க. இது எப்படி இருக்குன்னா, 2015 வெள்ளம் வந்தப்போ அரசாங்கத்தின் மேலே ஒரு பெரிய அதிருப்தி வந்தது இல்லையா? அப்போ ஏடிஎம்கே பீரியடில் பீப் சாங் ஒன்று போட்டாங்க, மொத்த இணையத்தோட கவனமும் அப்படியே திரும்பிச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா, தேர்தலுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்களோ அது இன்னும் கொடூரமாக பண்ணுறாங்க. இன்றைக்கி காலையில் முரசொலியில் இதை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன். அதாவது என்னென்னா, பாதிக்கப்பட்டவர்களையே குற்றவாளியாக ஆக்குவது, பாதிக்கப்பட்டவர்களுக்கு பரிந்து பேசுகிறவர்களையே குற்றவாளியாக மாற்றுவது. என்ன இன்றைக்கி மாஃபியா பார்த்திங்கன்னா, அவங்களுடைய டிஜிட்டல் மாஃபியா என்ன பண்ணுறாங்க, அந்த பொண்ணு கோயம்புத்தூரில் அந்த கொல்லப்பட்ட அந்த பொண்ணு இருக்கு இல்லையா, அவங்க அம்மா மேலே சார்ஜ் பண்ணுறாங்க. அவங்க ட்ரிங்க் பண்ணியிருந்தாங்க, அப்புறம் அந்த கொலை செய்யப்பட்ட அந்த கேர்ளோட அம்மாவுக்கும் அந்த குற்றத்தில் ஈடுபட்ட நபருக்கும் நட்பு இருந்தது. இந்த மாதிரி ஒரு கொடூரமான நரேஷனை எனக்கு தெரிஞ்சு பிஜேபிக்காரங்க கூட பண்ணதில்லை. அவங்களெல்லாம் தாண்டிட்டாங்க அவங்க உண்மையிலே. அப்போ இன்றைக்கி திமுகவுடைய வழக்கறிஞர் பிரிவிலேருந்து அவங்க மேலே பார்த்திங்கன்னா கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம். இது நீங்கள் எப்படி நீங்கள் பார்க்கணுன்னா, செலிப்ரிட்டிஸ் வாடகைக்கு எடுக்கிறாங்க. அதனால தான் நான் அந்த கட்டுரையில் எழுதியிருக்கேன், இவங்கெல்லாம் ஆதாய குற்றவாளிகள், இணைய ஆதாய குற்றவாளிகள் அப்படிங்கிறது அந்த கட்டுரையோட தலைப்பு. என்ன விஷயம்னா, இந்த மாதிரியான செயல்பாடுகளின் மூலமாக இன்றைக்கி தமிழ்நாடே கொந்தளிக்குது. இவ்வளோ பெரிய கொந்தளிப்பு இருக்கப்போ நீட்டாக அந்த பொண்ணோட அம்மா தான் காரணங்கிறாங்க. அப்புறம் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த குற்றவாளியோடு இருப்பது போன்ற ஒரு போலியான புகைப்படத்தை உருவாக்கி அதை பரப்புகிறாங்க. இதில் என்ன பார்த்தோம்னா, இந்த இடத்துல தான் ஒரு கேள்வி என்ன வருதுன்னா, இன்றைக்கி விஜய் என்கிற தனிநபர் பிம்பத்தின் மீதான போதை ஏறி இருக்கக்கூடிய ஒரு செக்ஷன் இங்கே இருக்காங்க. மொத்த தமிழ்நாடு இல்லை, மொத்த இளைஞர்கள் இல்லை, மொத்த குடும்பங்களில் ஒரு செக்ஷன் இருக்காங்க. இவங்க என்ன சொன்னாலும் நம்ப தயாராக இருக்காங்க. இது எப்படின்னா, இந்த ஒரு மதம் சார்ந்த சில கல்ட்டு இருக்கும்ல, சில சாமியார்கள் பின்னாடி அவங்களோட என்ன குற்றம் வெளிப்பட்டாலும் அவங்க இந்த ஒர்ஷிப்புக்கு போவாங்க, கூட்டமாக அவங்க போவாங்க. அவங்க நம்பிக்கையை நீங்கள் உடனே மாற்றவே முடியாது. இப்போ நித்யானந்தா போன்றவர்களுக்கு அவர் அவ்வளோ தூரம் எக்ஸ்போஸ் ஆனதுக்கப்புறமும் அவருடைய பக்தர்கள் பார்த்திங்கன்னா தங்கள் மனநிலையை மாற்றிக்கல. இப்படி பல உதாரணங்கள் உலக வரலாற்றுலேயே இருக்குது. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, தாவேக்கா மீது என்ன குற்றச்சாட்டு வந்தாலும் இதையெல்லாம் அவங்க வேணுக்குன்னு யாரோ பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், ஆமாம் இல்லை அப்படி இருக்குன்னு நம்பக்கூடிய, அதனால் அவங்க மற்ற எந்த செய்திகளையும் பார்க்க மாட்டாங்க, வேறு எந்த பொலிட்டிக்கல் இன்ட்ராக்ஷன்லையும் ஈடுபட மாட்டாங்க, எதையுமே சீர்தூக்கி பார்க்க மாட்டாங்க. ஒரு கல்ட் ஒர்ஷிப். இந்த கல்ட் ஒர்ஷிப்பை இன்றைக்கி அது நீங்கள் டிடிஎஃப் வாசன் இருக்கார்ல, உங்களுக்கு தெரியும், அவர் கோயம்புத்தூரில் ஒரு இடத்துல வர்றேன்னு சொன்னோடனே 20,000 பேருக்கு விட்றாங்க. இது எல்லா இடத்துலையுமே நான் இதை பார்க்குறேன். இது ஒரு பெரிய சோஷியல் ஃபெனோமினா. இது ஒரு செக்ஷன் அப்படி தான் இருக்காங்க. நான் நிறைய கல்லூரிகளில் தமிழ்நாடு முழுக்க நான் போய் உரையாற்றிருக்கேன். ஏதாவது ஒரு நேம் சொல்கிறப்ப எல்லோரும் சேர்ந்துட்டு ஓன்னு கத்துறது. எனக்கு அது ஃபஸ்ட்டு புரிஞ்சதே இல்லை, ஏன் கத்துறாங்கன்னா இது ஒரு கல்ட். இது எல்லா இடத்துலையும், ஒரு சினிமாவோட தேட்டரில் படம் பார்க்க போகிறப்ப ஏதோ ஒரு வசனத்துக்கு ஏதோ ஒன்றோட கனெக்ட் பண்ணிவிட்டு ஓன்னு கத்துறது. இந்த கல்ட்டுக்கு இன்றைக்கி ஒரு வடிவத்தை இன்றைக்கி தாவேக்கா கொடுத்துருக்கு, விஜய் கொடுத்துருக்காரு. அப்படி பார்க்குறப்போ இந்த கல்ட்டை நம்ம எப்படி எதிர்கொள்கிறது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு கேள்வி. 2 இடத்துல நம்ம அதை எதிர்கொள்ளணும். ஒன்று இந்த களத்தில் நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்த பணிகள் இருக்குல்ல, அதை ஒருபோதும் கைவிடக்கூடாது. ஒரு ஆதங்கம் இருக்கும். ஒரு சாதாரணமாக போய் நான் ஒரு கவுன்சிலர்கிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி நீங்கள் மக்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் பண்ணால் அவர் என்ன சொல்லுவார், இயல்பாக சொல்லக்கூடிய மனித இயல்பு தானே, என்ன சார் பண்ணுறது எல்லாம் கடைசியில் அவங்களுக்கு தான் போய் ஓட்டு போட்டாங்கம்பாரு. இந்த மனப்பான்மையை நமக்கு வந்துவிடக்கூடாது. அப்படி வந்துருச்சுன்னா தான் நம்ம தோல்வி ஒத்துக்கிட்டோன்னு அர்த்தம். நீ எனக்கு ஓட்டு போடாட்டியும் சரி, உன் கிரைசிஸில் நான் உன் கூட தான் இருப்பேன். இந்த கட்சி மட்டும்தான் இருக்கும். இப்போ ஒரு வீடியோ வைரல் ஆச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு அம்மா இங்கே இருக்க ஏதோ ஒரு லோக்கல் கவுன்சிலர்கிட்ட போய் சொல்கிறாங்க. அவர் சொல்கிறார் நீங்கள் அவங்களுக்கு தானே ஓட்டு போட்டீங்க கேளுன்னு. நாங்கள் யாருக்கு போட்டால் என்ன, உங்களை நம்பி தானே இருக்கோம். இதுதான் திமுகவின் மீதான நம்பிக்கை. எங்கே இருந்தாலும் பார்த்திங்கன்னா என்ன பிரச்சனை இருந்தாலும் திமுககாரன் வருவாங்கிற நம்பிக்கையை 75 வருஷமாக நம்ம உருவாக்கியிருக்கோம். இந்த ஒரு சூழல் காரணமாக அந்த நம்பிக்கையை நம்ம விட்டுறக்கூடாது. விட்டுட்டோம்னா நம்ம களத்தை விட்டுட்டோம்னு அர்த்தம். இது பார்த்திங்கன்னா நான் திரும்ப நான் வலியுறுத்துகிற விஷயம் அதுதான்.
இது ரொம்ப மனச்சூர் ஊட்டக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் திமுககாரர் செய்கிற ஒரு வேலையை அவங்களால வாழ்நாள் முழுக்க செய்ய முடியாது. அவங்ககிட்ட அதிகாரம் இருந்தால் கூட செய்ய முடியாது. நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன் இந்த விஷயத்த. அப்போது சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் இவங்க ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ணுறாங்க. எப்படி பண்ணுறாங்கன்னா, நீங்கள் நல்லா பாருங்கள், விஜயை தவிர தாவேக்காவுக்கு எந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸும் நேரடியாக கிடையாது. தாவேக்காவுடைய ஒரே ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் வந்து விஜய் மட்டும்தான். அது வேறு யார் வந்து புஷி ஆனந்த் வந்து பேசிட்டாருன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுவாங்களா, இல்லை ஆதவர்ஜினா வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணுவாங்களா? ஆனால் ஏற்கனவே வெவ்வேறு காரணங்களுக்காக தனக்குன்னு ஃபாலோயர்ஸ் வச்சுருக்காங்க இல்லையா, அவங்கள இவங்க விலைக்கு வாங்குறாங்க. அவங்கள வந்து பார்த்திங்கன்னா வந்து பேச வைக்கிறாங்க, ஒரு சார்பாக திமுகவுக்கு எதிரான செய்திகளை பேச வைக்கிறாங்க. நம்ம செய்ய வேண்டியது ஒரு முக்கியமான பணியாக நான் நினைக்கிறது, இன்றைக்கு தமிழ்நாடு, தமிழ் இனம், தமிழ் பண்பாடு என்றெல்லாம் மிகப்பெரிய கொள்கைகளில் நம்பிக்கை கொண்ட மிகச்சிறப்பாக செயல்படக்கூடிய இளைய தலைமுறையினர் இன்றைக்கு இருக்கிறார்கள். அவர்கள் வந்து இன்றைக்கி ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸாக மாறணும். அவங்க வந்து கட்சியை பற்றி மட்டும் இல்லை, பல்வேறு விதமான விஷயங்களை பற்றி பேசி தனக்கான ஃபாலோவர்ஸை உருவாக்கணும். வெறுமனே வந்து ஒரு கட்சி இவங்க யாருமே அரசியல் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தவங்க இல்லை. தாவேக்காவுக்காக வந்து இன்ஃப்ளூயன்சஸாக செயல்பட்டவங்க. அவங்க வெவ்வேறு விதமான சோஷியல், சினிமா, இப்படி பல விஷயங்களை பேசி ஒரு ஃபாலோவர்ஸை உருவாக்குறாங்க. தமிழ்நாட்டின் மீது நம்பிக்கை கொண்ட, தமிழின் மீது நம்பிக்கை கொண்ட இளைஞர்கள் இதை கவுண்டர் பண்ணுறதுன்னா அதுக்கு ஒரே வழி, நம்ம நிறைய இன்ஃப்ளூயன்சஸை உருவாக்கணும். ஆனால் ஒருபோதும் அது கொள்கையற்றதாக இருக்கக்கூடாது, ஒருபோதும் அது சென்சேஷனுக்காக இருக்கக்கூடாது, ஒருபோதும் அது உண்மைக்கு புறம்பாக இருக்கக்கூடாது. ஏன்னா உண்மைக்கு புறம்பானது சில சமயத்தில் ரொம்ப வேகமாக வளரும். அதை பார்த்து நம்ம வந்து சோர்வடைஞ்சிடக்கூடாது. அப்படி சோர்வடைஞ்சிருந்தால் திமுகவுக்கு எதிராக எம்ஜிஆர் வந்துட்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய வேவாக வந்தார். எல்லோரும் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. கலைஞர் மாதிரி ஒருத்தரை எதிர்த்து ஒரு நடிகர் வந்துட்டு இப்படி வந்துட்டார் அப்படின்னு. ஆனால் திமுக திரும்ப மேலே வந்துச்சு. ஜெயலலிதா வந்துட்டு பார்த்திங்கன்னா இவ்வளோ ஒரு அராஜகத்தையும் அரகன்ஸையும் பண்ணிவிட்டு அவங்க எப்படி திரும்ப ஆட்சிக்கு வந்தாங்கன்னு பார்த்தாங்க. திமுக எதிர்க்கட்சியாக கூட 2011 வர முடியலை. திமுக அவ்வளோதான் பேசினாங்க. ஆனால் அதுக்கப்புறம் எத்தனை தேர்தல் வெற்றிகளை பெற்று திமுக மேலே வந்தது. இயக்கத்திற்கு ஒரு வரலாறு இருக்கிறது என்பதற்காக இதை சொல்லவில்லை. இந்த இயக்கத்திற்கு ஒரு தன்மை இருக்கிறது. அந்த தன்மை தான் மிக மிக முக்கியம். அப்படி பார்க்குற போது ஒரு புதுசாக ஒருத்தர் வந்து உள்ளே வர்றாங்க, ஏதோ ஒரு ஆட்சியை கைப்பற்றிட்டாங்கன்ற உடனே, இல்லை நம்ம கூட இருந்தவங்க போயிட்டாங்கன்னா திமுக கூட யார் நிரந்தரமாக இருந்திருக்கிறார்? அப்படி போவாங்க திரும்ப வருவாங்க, போவாங்க திரும்ப வருவாங்க. இப்போ 2016 திமுக கூட இருந்த மக்கள் நல கூட்டணி தான் இப்போ போய் தாவேக்கா கூட இருக்கு. யோசிச்சு பாருங்க. திமுக தன்னுடைய கொள்கைகளை மட்டும் வச்சு தான் வந்து இத்தனை வருடங்கள் பயணிச்சுட்டு வருது. அந்த கொள்கைகளோட ஒத்து போகிறவங்க வராங்க, இல்லை இதிலேருந்து மீண்டு இதை அவங்க எதிர்பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் கிடைக்குது அப்படின்னா மூவ் ஆன் ஆயிடுறாங்கன்ற மாதிரி தான். அந்த கூட்டணிக்கு ஏற்ற மாதிரி அதை சிச்சுவேஷன்ஷிப்ன்ற மாதிரிலாம் இப்போ பேசிக்கிறாங்க. சார் இது வந்து ஜென்சிக்குள்ள ரிலேஷன்ஷிப்ல இருந்தது. இப்போ அரசியல் கட்சிகள் கூட்டணி மாறும்போது இது சிச்சுவேஷன்ஷிப்னு இந்த அளவுக்கு வந்து கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கா இந்த இன்ஸ்டாகிராமும் ஜென்சியும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இப்போ திமுக பாருங்க, எப்பவுமே அரசியல் தேர்தல் களத்தில் இறங்குறாங்க அப்படின்னும் போது தன்னுடைய கொள்கைகளை வந்து முன் வச்சு பண்ணுறாங்க. பாஜக பண்ணக்கூடியது என்ன இருக்குது, மத வெறியை முன் வச்சு வந்து பண்ணுது. இப்போ தாவேக்கா என்ன பண்ணியிருக்குன்னா ரசிக வெறியை வந்து முன் வச்சு இது பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான். அப்போது வர்ச்சுவல் வாரியர்ஸை ரெடி பண்ணி வச்சிடறாங்க. அவங்க பேசக்கூடியது சரியா தப்பா, ஹிஸ்ட்ரி என்ன எதுவுமே தெரியாமல் அவங்க பேசுகிறாங்க. எல்லா தப்பையும் நார்மலைஸ் பண்ண கற்றுக்கிட்டாங்க அவங்க எல்லாரும். எக்ஸாக்ட்லி அதுதான் இன்னைக்கு அந்த நார்மலைஸ் பண்ணுற விஷயம் இருக்குல்ல, நம்ம காலத்தோட மிகப்பெரிய பிரச்சனையே அதுதான். எதுவுமே தப்பு இல்லை, என்ன வேணால் பண்ணலாம், யாராவது என்ன வேணால் சொல்லலாம். அந்த நார்மலைஸ் பண்ணுறது தான் இன்றைக்கி இருக்க அரசியலோட மிகப்பெரிய பிரச்சனை. விஜய் அவர்கள் தாவேக்கா தலைவராக மட்டுமே இருக்கும்போது என்ன சொன்னார், நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் வந்து வெறும் கடிதம் எழுதுகிறாங்க, ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதுனா போதுமா, வெறும் ஸ்டெப் எடுத்தால் போதுமா, குற்றங்கள்லாம் நடக்காமல் பார்த்துக்கணும் அப்படின்னாரு. இப்போது முதலமைச்சராக விஜய் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, அதே கடிதம் தானே எழுதுகிறாங்க, அதே ட்விட்டரில் தானே போடுறாங்க. அந்த இடத்துக்கும் இன்னும் அவர் போகலையே, சம்பவ இடத்துல போய் பார்க்கலையே, சந்திக்கலையே அவர். இப்போ நீங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர்கிட்ட மக்களோட அதிகபட்ச கோரிக்கை என்ன தெரியுமா, பேசுங்க பாஸ் அப்படிங்கிறது. பேசுங்க, நீங்கள் வந்து சினிமாவில் என்னென்னலாம் பேசுங்க பாஸ்ல அண்ணா பேசுங்கண்ணா. நீங்கள் வந்து அதாவது சட்டசபைக்கு வந்தாலும் உம்முன்னு உட்காந்துருக்காரு, ப்ரெஸ்ஸை கண்டா விழுந்தடிச்சு ஓடுறாரு. ஓய் நீங்கள் சிஎம் ஆகிட்டீங்க சார், வந்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேசுறதுக்கான எல்லா கிரவுண்டும் இருக்குது. ஏன்னா இப்போ மேகதாது அணைக்கட்டு பிரச்சனையில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா அவர் என்ன சொல்லுவார், அந்த பேர் அவர் எப்போ கேள்விப்பட்டிருப்பார் அவர் வாழ்க்கையில்.
இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பேசியிருக்காரா, எங்கேயாவது பண்ணியிருக்காரா? ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் வந்துட்டு, அவருக்கு என்னென்னா இங்கிலீஷில் வந்து உங்களுடைய நீங்கள் புத்திசாலித்தனமாக உங்களை காட்டிக்கணும்னா நீங்கள் பேசாமல் இருக்கிறது தான் நல்லதுன்னு ஒரு பழமொழி இருக்குது. அதாவது அவர் சைலன்ஸ் வழியாக என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய அறியாமை வெளிப்பட்டு விடாமல் பார்க்குறாரு. இப்போ அவருக்காக வந்து தவைக்காக்காரங்க கூட இல்லை, இங்கேருந்து போன கூட்டணி கட்சிக்காரங்க ரொம்ப அழகாக பேசிகிட்டு இருக்காங்க, டெய்லி அட்வொகேட் பண்ணி ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க. அப்படி பார்க்குறப்ப இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க வந்து அரசியல் உறவுகளும் ஒரு தனிமனித உறவுகள் மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஷிப் ஆகிடுச்சான்ட்டு. இதுக்கு ஒரு பழைய காலத்திலேருந்தே ஒரு வார்த்தை இருக்குது, சந்தர்ப்பவாதம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அல்லது வந்து ஒரு பயன் கருதக்கூடிய ஒரு விஷயமா அது இன்றைக்கி மாறிடுச்சு. ஆனால் அது நீங்கள் சொன்ன மாதிரி அதெல்லாம் எந்த தப்புமே இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலை இன்றைக்கி உருவாயிருச்சு இல்லையா? இதைத்தான் நான் ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியாக நம்ம பார்க்கணும். இந்த காலகட்டம்ங்கிறது அப்படி தான். இது எல்லா இடத்துலையுமே மனிதர்கள் அப்படி தான் இருக்காங்க. எல்லா இடத்துலையும் அது வந்து அவங்களுடைய தொழில் சார்ந்த உறவுகள், தனிப்பட்ட உறவுகள், அரசியல் சமூக கடப்பாடுகள், இது எல்லாத்துலேயுமே அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிறப்போ எப்போ ஒரு சமூகத்தில் ஏற்க முடியாத ஒன்று வலிமை பெறுகிறதோ அப்போ அதோடு நம்ம சேர்ந்து போக போகிறோமா, உறுதியாக நம்ம இதை எதிர்த்து இன்னும் தீவிரமாக நிற்க போகிறோமாங்கிறது தான் இங்கே கேள்வி. 2 பாதைகள் தான் இருக்குது. ஒன்று, நான் இந்த மந்தையோடு சேர்ந்து நான் போவேன், இல்லைனா நான் ஒரே ஒரு ஆள் தனியாக இருந்தால் கூட நான் அதை எதிர்ப்பேன், அதை ஏற்றி பேசிட்டே இருப்பேன். ஆனால் திமுக சார்ந்தவங்களுக்குலாம் இந்த புரிதல் இருக்குது சார். இப்படி பிரச்சனை நடக்குதுன்னா தனி மனித ஒழுக்கம்ன்றது அவசியம்ன்ற புரிதல் வந்து இருக்குது. ஆனால் அங்கே இருக்கவங்கலாம் இப்போ தான் அதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. கண்டிப்பாக அது ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்கள வந்து சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு தான் அவங்களால அதை பேச முடியுது. நம்ம அவங்க ஆக்சுவலி இது நடந்தாலுமே திமுக காரங்களால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. தனி மனித ஒழுக்கமும் இதில் வேணுன்ற அக்செப்டன்ஸ் இங்கே இருக்குது, அந்த பக்கம் இல்லை. அதாவதுங்க, ஒரு அரசியல் கட்சியை நடத்துகிறவங்களுக்கு ஒரு அரசாட்சியில் வந்து கவர்மெண்டோட லிமிட்டேஷன் என்ன, போலீஸோட லிமிட்டேஷன் என்ன, சொசைட்டியில் எல்லாமே நடக்கிறது எல்லாமே தெரியும். இவங்க பொறுத்த வரைக்கும் ஒரு அஃபென்சிவ் பாலிடிக்ஸ், எது நடந்தாலுமே மற்றவங்க மேலே பழிய போடணும். இப்போ கரண்ட்டு கட்டு வந்துச்சுன்னா உங்கள் அட்மினிஸ்ட்ரேஷனில் என்ன ப்ராப்ளம்னு சொல்லுங்கள், அல்லது வந்து உண்மையிலேயே வந்து இப்போ கன்சம்ஷன் அதிகமாகிருச்சா, சமாளிக்க முடியலையா, ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். மின்வாரியத்தில் இருக்கக்கூடிய சில கருப்பாடுகள் தான் உடனே ஃப்ரேம் பண்ணுறாங்க. எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்க தயாராக இல்லாத ஒரு அரசு தான் இருக்கிறதுலையே ஆபத்தான அரசு. அப்போது எல்லா பழியையும் மற்றவங்க மேலே போட்டு நம்ம தப்பிச்சுக்கலான்னு சொல்கிறப்போ அந்த அரசுக்கு என்ன தான் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, அந்த சிஎம்க்கு என்ன தான் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது? இன்றைக்கி தமிழ்நாட்டில் கவர்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்காங்கிற கேள்வி நிறைய பேத்துக்கு இருக்குது. எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லையும் பயங்கரமான குழப்பம், எந்த ஆஃபீஸஸ்க்கு எந்த டைரெக்ஷனில் போகணுன்னு தெரியல. எந்த மினிஸ்டர்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினிஸ்டர் பேசுகிறாரு, அவருக்கு வந்து சுற்றுலா அமைச்சராக சுற்றுச்சூழல் அமைச்சராங்கிற டிஃப்ரென்ஸ் கூட அவருக்கு தெரியல. நீங்கள் பார்த்தீங்கன்னா கும்பலாக செக்ரட்டரியேட்டுக்குள்ளே ஆளுங்க வர்றாங்க. கட்சி மாறுறவங்கெல்லாம் வந்து செக்ரட்டரியேட்டில் வந்து பார்த்திங்கன்னா கட்சியோட மெம்பர்ஷிப் கார்டை வாங்கிட்டு போகிறாங்க. தமிழ்நாடு சட்டசபை எவ்வளோ வருடங்களாக பார்த்து கொண்டிருக்கிறேன். திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றன. இன்றைக்கி நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா ஒரு கேளிக்கை விடுதி போல மாறிக்கொண்டிருக்குது. அரசியல் களம் என்ன அப்படின்றது வந்து தலைவருக்கும் தெரியல, அவருடைய தொண்டர்கள் இல்லை ரசிகர்களுக்குமே தெரியலை. அவருக்கு மிக நன்றாக தெரியும் இந்த விஷயம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படித்தான் நாம் அதிகாரத்தை கைப்பற்ற முடியும், இப்படிப்பட்டவர்களை வைத்துத்தான் நாம் அதிகாரத்தை கைப்பற்ற முடியும். அவங்கள நம்ம அரசியலில் நம்ம கணிக்க தவறணும். இப்படி ஒரு பெரிய ஒரு மாஸ் நம்ம சொசைட்டியில் வந்து உருவாகி இருக்குதுங்கிறத அவங்களுக்கு தேவையான ஒரு தலைவர் தேவைப்பட்டாங்க. அந்த இடத்துல இவர் வந்து ஃபிட்டின் ஆனார். ஏன் அவர் ஒரு முறை கூட வந்து பிரச்சார காலத்தில் தன்னுடைய ரசிகர்கள் அத்துமீறி நடந்துக்கிட்டப்போ டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறுறது, மரத்தில் ஏறுறது, பல அத்துமீறல்கள் செயல் செஞ்சப்போ ஏன் ஒரு முறை கூட அவர் கண்டிக்கலை? அவருக்கு அதுதான் தேவை. அவங்க தான் அவரை வந்து பார்த்திங்கன்னா பவர் கொண்டு போகிறாங்கன்னு தெரியும். அவர் இதற்கு மேலே அவங்க அதை செய்ய போகிறது கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மென்டாலிட்டி இருக்க வரைக்கும் தான் அவங்க பவரில் இருப்பாங்க. இந்த மென்டாலிட்டி இருக்க வரைக்கும் தான் அவர் தலைவராக இருப்பார். நான் தலைவராக இருக்கணும் அப்படின்னா அவங்கள யோசிக்கவே கண்டிப்பாக. அதை தான் நான் சொல்கிறேன். இது வந்து இந்த சில மதகுருக்கள் வந்து தங்களுக்கு பின்னாடி ஒரு கல்ட்டை உருவாக்குவாங்க இல்லையா, அதே மாதிரியான மனநிலையை தான் இன்றைக்கி நான் பார்க்குறேன். இவங்க வந்து பார்த்திங்கன்னா இணையத்தின் வழியாக இவங்களை ஃபாலோ பண்ணுறவங்கள்ட்ட பெரும்பாலானவர்கள்ட்ட அதுதான் இருக்குது. அவங்க அவ்வளோ ஈஸியாக அந்த போதையிலேருந்து அவங்க வெளியே வர்றது அவ்வளோ ஈஸி இல்லை. ஆனால் அது வெளிவரதுக்கான மருந்தையும் இவங்களே கொடுப்பாங்க. இவங்க நடத்த போகிற ஆட்சி என்பது ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு மனுஷனுக்கு, அதாவது திமுக ஆட்சியை பற்றி சொல்லுவாங்க, திமுக ஆட்சியினால் பயன்பெறாத குடும்பங்களே கிடையாது அப்படின்னு, ஏதாவது ஒரு ஸ்கீம்னால் பயன்பெற்றாங்கன்னு நீங்கள் நன்றாக நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இந்த ஆட்சியினால் துன்பமடையாத ஒரு குடும்பம் கூட இருக்க போவதில்லை. இதை நோக்கி தான் அவங்க போகிறாங்க. அவங்களுக்கு கவர்னன்ஸை பற்றி எந்த கவலையுமே இல்லை, எந்த கவலையுமே உங்களுக்கு கவர்னன்ஸை பற்றி கிடையாது. இந்த ஒரு 20 நாளில் நீங்கள் பாருங்கள்,
தமிழ்நாட்டோட எந்த பிரச்சனையை பற்றியாவது அவங்க பேசுகிறாங்களா? எத்தனை எம்எல்ஏ இருக்காங்க, எந்த கட்சியிலேருந்து யார் வருவாங்க, யாரை ரிசைன் பண்ணி இங்கே கொண்டு வந்து சேர்க்கலாம், இந்த மாதிரியான பிரச்சனைகளை தவிர தமிழ்நாட்டோட எந்த பிரச்சனைகளை பற்றியும் அவங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. ஃபைன் சார். ஸோ எப்படி திமுக மேலே உளவியல் ரீதியான ஒரு யுத்தத்தை வந்து இவங்க தொடுத்துருக்காங்க, அதை திமுக எப்படி மீண்டு வரப்போகுது, யங்ஸ்டர்ஸ் அதுக்கு வந்து என்னெல்லாம் பண்ணலாம், ஆல்ரெடி எந்த அளவுக்கு சிறப்பாக இயங்கிட்டு இருக்காங்க திமுகவை சார்ந்த யங்ஸ்டர்ஸ் அப்படின்றத பற்றி ரொம்ப தெளிவாக எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க சார். ரொம்ப நன்றி. வணக்கம்.